இல்லை ஒரு விவசாயிகளுடைய பிரதான பிரச்சனையை தீர்க்கும் விதமாகவும் நீர்நிலைகளை பாதுகாக்கும் விதமாகவும் இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முதல்வர் அதுல வரக்கூடாது, அந்த திட்டம் வரக்கூடாது அப்படின்னு சொன்னா மக்களுக்கு கொடுக்கலாம்ன்ற விதியும் இருக்கு. புரியுதுங்களா? அதுக்கு இப்ப இவங்க இப்ப நீங்க கொடுப்பீங்க, உங்களுக்கு திட்டம் வேணுமா வேணாமா, இது ரெண்டு தான். வேண்டாம், முடிஞ்சு போச்சு. மக்களை போய் சந்திக்கணும். நீங்க உங்களை மாதிரி மன்னர் வீட்டு பிள்ளைகள் இல்ல. உங்களுக்கு கார் கொடுக்குறாங்க உதயநிதி அவர்களுக்கு, அவர் டிஃபெண்டர் கார்ல வராரா, இன்னோவா கார்ல வராரா? யாரு எந்த கார்ல வரீங்க? என்னுடைய அருமை நண்பர் இவரு அரப்பூர் ஜெயராமன் போயிட்டு டேப்பு பிடிச்சி அளந்துகிட்டு இருக்கிறாரு. என்ன இவ்வளவுதான் எடுக்கணும், அதை தாண்டி இவ்வளவு எடுத்திருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இதை பத்தி விவாதிக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லையே. நிதித்துறையினுடைய அமைச்சர் போற போக்குல தவறான தகவலை பதிவு செய்யல, ஆதாரங்களோட இருக்கு, அதுக்கான நேரம் வரும்போது அதை நாங்க வெளியிடுவோம்னு சொல்றாரு. இந்த பக்கம் நாங்க தான் போராடுறோன்ற பேர்ல போயிட்டு அண்ணன் ஆம்ஸ்டாங் வழக்குக்காக இங்க எல்லாத்தையுமே பண்ணிட்டு அங்க போய் சிபிஐ வழக்கு வேண்டாம், நாங்க சிபிசிஐடியை விசாரிக்கணும் போய் 1.5 வருஷமா நிறுத்தி வச்சுக்க உட்காந்து வேடிக்கை பார்க்கக்கூடிய அரசு இல்லை. வந்த உடனே அதை ரத்து பண்ணிட்டு சிபிஐ விசாரிக்கட்டும்னு கொடுத்தாரு. தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநில செய்தி தொடர்பாளர் ஜலீல் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வாழ்த்துக்கள். இன்னைக்கு தமிழகத்தில் நடக்கக்கூடிய சட்டமன்றம் சட்டமன்றமா இல்ல குழாய் அடி சண்டையா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கம்யூனிஸ்ட் எழுப்பியிருக்காங்க. இந்த பரந்தூர் விமான நிலையத்தில் திமுக கவனம் செலுத்துது, இதுக்கு ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்க, இந்த குழாய் அடி சண்டையெல்லாம் தாவேக்காவும் சரி திமுகவும் சரி சட்டமன்றத்துல போடாதீங்கன்னு ஒரு அட்வைஸோட கொஸ்டின் வச்சிருக்காங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க இத? இல்ல ஒரு விவசாயிகளுடைய பிரதான பிரச்சனையை தீர்க்கும் விதமாகவும் நீர்நிலைகளை பாதுகாக்கும் விதமாகவும் இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முதல்வர் தலைவர் தளபதி அவர்கள் இன்னைக்கு விவசாயிகளுடைய பக்கமா நின்று அந்த முடிவை எடுத்திருக்கிறார். இது திமுகவுக்காக தேவைன்றதுக்காக எடுக்க முடியாது. யாரு பிரச்சனை யாருக்கோ, பிரச்சனை யாருக்குரியதா இருக்குதோ அந்த தொலைநோக்கு பார்வையோட தான் பார்க்க முடியும். இங்க ஏவாவேலுக்கு பிரச்சனை, ஜெகத் ரட்சகனுக்கு பிரச்சனை, உதயநிதி அவர்களுக்கு பிரச்சனை, பி.கே. சேகர் பாபுக்கு பிரச்சனைன்றதுக்காக தங்கம் தென்னரசுக்கு பிரச்சனைன்றதை கொண்டு வந்துட முடியாது. புரியுதுங்களா? நீங்க கடந்த காலங்கள்ல பரந்தூர் விமான நிலையத்துக்கு ஒரு குழு ஒண்ணு ஆய்வுக்காக போடுறீங்க. அந்த குழுல ஏவாவேலு, தங்கம் தென்னரசு, KKSSR போன்றவர்கள் இடம்பெற்றிருக்கிறாங்க. யாராவது ஓய்வு பெற்ற நீதிபதி இருக்காங்களா? யாராவது IAS இருக்காங்களா? பரந்தூர் மக்கள் யாராவது இருக்காங்களா? இப்ப இது யாருக்கானது? நீங்களே அரசாங்கம், நீங்களே போட்டுப்பீங்க. இது எப்படின்னா, ஒரு காவல்துறையில ஒரு அதிகாரி தவறு செஞ்சுட்டாரு. என்ன, காவல்துறையில ஒரு அதிகாரி தவறு செஞ்சுட்டாரு, அவரை விசாரிக்கணும். இன்னொரு காவல்துறையினுடைய அதிகாரி வந்துடுறாரு. நல்லா இருக்குல்ல இந்த கட்டமைப்பு? இப்போ காவல்துறை தானே சார் விசாரிக்கணும். ஒரு காவல்துறையில இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்பெக்டர் ஒரு தவறு செஞ்சுட்டாருன்னா ஒரு ஏசி ஆமா நீங்க மக்கள் தான் சரின்னு எந்த இடத்துல தீர்ப்பு கொடுத்திருக்காங்க? ஒரு இடத்துலயுமே இல்லையே. ஆமா, அந்த போல இருக்கக்கூடாது. மக்கள் பிரச்சனையை மக்களுக்கானதா அந்த தொலைநோக்கு பார்வையோட தான் பார்க்கணும். ஆனா பரந்தூரே அதிகாரிகளுடைய கட்டுப்பாட்டில் தான் இப்ப வரைக்குமே இருக்குதுன்னா அங்க இருக்கக்கூடிய மக்கள் யாரு? அங்க இருக்கக்கூடிய மக்கள் யாரு? வேற்றுக்கிரவாசிகளா? அங்க அப்ப அத்தனை விவசாய நிலங்கள் இல்லைன்றத ஒத்துக்கிறாங்களா? அங்க நீர்நிலைகள் இல்லைன்றத நிரூபிப்பாங்களா? அங்க எதுக்குமே உபயோகப்படாத ஒரு நிலங்கள் இருக்கு, இல்ல 90% உபயோகம் இல்லாத நிலங்கள் இருக்கு, 10% தான் மக்கள் இருக்காங்கன்னா அது பாதிப்புக்குள்ளாகாது, எடுத்துக்கலாம். அப்ப 10% மக்களை நம்ம வேற இடத்துக்கு கடத்துவோம். அந்த மக்கள் கேட்கறாங்களே, கையெடுத்து கும்புறாங்களே, எங்களுக்கு எதுவுமே வேண்டாம், எங்களுடைய ஊர் இருந்தா போதும், எங்களுடைய விவசாயம் இருந்தா போதும், எங்களுடைய நீர்நிலைகள் இருந்தா போதும்னு கையெடுத்து கும்புறாங்க. என்ன பட்டாசு அடிச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்களே சார். இப்போ இவர் ஒரு நடிகராக இருக்கும் பொழுது இதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு இவர் குரல் கொடுத்தார். இன்றைக்கு முதல்வராக இருக்கும் பொழுது அதை நிறைவேற்றி இருக்கிறார். நடிகராக இருக்கும் போது கொடுத்தாரா? நடிப்பு வேண்டான்னு தூக்கி போட்டுட்டு தமிழக அதற்கு முன்னாடியே நடிகராக இருக்கும் பொழுதே இவர் பேசி இருந்தார். ஏன்னா 13 ஆண்டுகளுக்கு முன்னாடியே பரந்தூர் விமான நிலையம் ஒரு திட்டமாக தான் வந்தது. ஆனா இன்னைக்கு தாவேகா செய்திருக்கிறது கூட சரியானதா அப்படிங்கிற ஒரு கேள்வி. சரியானதுதான். எப்படி சொல்றீங்க? நீங்க யாருக்கானது இருக்கு? இந்த வீட்டுல ஒரு பிரச்சனை, இந்த வீட்டை அகற்றணும்னு கார்பரேஷன் நிக்குது. இங்க இருக்கக்கூடிய மக்களும் சுத்தி இருக்கிறவங்களும் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க. உங்களுடைய அடிப்படை ஆதாரங்களையும் நீங்க எடுத்து காட்டுறீங்க.
அப்போ அந்த உங்களுக்கு தேவையானதுதான் இங்க பண்ண முடியுமே தவிர்த்து இங்க ஒருத்தருக்கான பிரச்சனைகள்னா அந்த மாதிரி ஒரு முடிவெடுக்கலாம், இல்ல நீங்க வெளியில போங்கன்னு சொல்லலாம். ஒட்டுமொத்த ஊருக்கான பிரச்சனையாக இருக்குது. ஏன் இவ்வளவு முனைப்பு காட்டுறீங்கன்னு கேக்குறேன். அப்ப இவ்வளவு கோவப்படுறவங்க, இவ்வளவு முனைப்பு காட்டுறவங்க ராயல் என்ஃபீல்டு ஏன் போச்சு? அந்த விமானம் தொழிற்சாலை ஏன் போச்சு? இதுக்கெல்லாம் யார் பதில் சொல்லணும்? டிஆர்பி ராஜா பதில் சொல்லணும். எங்க உட்காந்துருக்கீங்க? பதில் சொல்ல வேண்டியதானே? ஆனா நீங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த திட்டம் வந்து ரத்து அப்படிங்கறது வந்து மக்கள் சந்தோஷப்படுறாங்க. ஓகே, இது விவசாய நிலங்கள் இப்போ 48% வந்து கையகப்படுத்தி இருக்கிறதாக வந்து நீங்க அறிக்கையில வந்து வெளியிட்டிருக்கீங்க. அதுல ஏற்கனவே நீர்நிலைகள் எல்லாம் இருக்கு. இல்ல சார், அதை உட்படுத்தி தான் நீங்க 48% அதுதான் 50%. சரிங்களா, 100ல 50% வந்து கையகப்படுத்தி இருக்கிறதாக ஒரு செய்தி இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது நீங்க இந்த நிலத்தை அவங்களுக்கு கொடுப்பீங்களா, இல்ல என்ன செய்வீங்க? இல்ல, இது வந்து திருப்பியும் சொல்றேன், இது ரெண்டாவதா எடுக்க வேண்டிய கேள்வி. அத அரசாங்கம் எடுத்த நிலத்தை வந்து வச்சுக்கிட்டு அதுல வரக்கூடாது, அந்த திட்டம் வரக்கூடாது அப்படின்னு சொன்னா மக்களுக்கு கொடுக்கலாம்ன்ற விதியும் இருக்கு. புரியுதுங்களா? அதுக்கு இப்ப இவங்க வந்து இப்ப நீங்க கொடுப்பீங்க, உங்களுக்கு திட்டம் வேணுமா வேணாமா? இது ரெண்டு தான். வேண்டாம், முடிஞ்சு போச்சு. திட்டம் வேண்டாம், மக்கள் விவசாய நிலங்கள் எங்களுக்கு, எங்களுடைய நிலங்கள் வந்து இருக்கு அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க இல்லையா? அப்போ இருக்குன்னு சந்தோஷப்படுறவங்க எல்லாம் அவங்க கிட்ட கொடுக்க போறாங்கன்னு அர்த்தம். சட்டசபையில என்னது கீர்த்தனா அவர்கள், தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் சொன்னது, இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா விமான நிலையம் வராது, மற்றபடி வந்து அதற்கான சிப்காட்டுகள் இல்ல வந்து தொழிலுக்கான ஏதாவது வந்து நிறுவனங்கள் கொண்டு வருவதற்கான வேலைகளை வந்து பார்ப்போம் அப்படின்னா ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லையே. இல்லையே, நாங்க திருப்பி பரந்தூரை அழிச்சிட்டு மக்கள் எல்லாத்தையும் தள்ளிட்டு அதை கொண்டு வருவோம். சகோதரி தொழில்துறையினுடைய அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் வந்து எந்த இடத்துலயும் குறிப்பிட அந்த நிலங்களை நீங்க அப்படி எல்லாம் பண்ணு, அதுதான் சொல்றேன். நீங்க அப்படி நினைச்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கான பதில் சொல்ல முடியாது. உங்களுக்கு தேவையான ஒரு பதில என்கிட்ட இருந்து என்னுடைய கேள்வி இல்ல, மக்களுடைய கேள்வி. கூட்டணி கட்சியினுடைய இங்க பல ஆயிரம், அதான் திருப்பியும் சொல்றேன், அங்க பல 100 ஏக்கர்கள் நிலங்கள் இருக்கு. புரியுதுங்களா? அது போக நீர்நிலைகள் இருக்கு, அது போக விவசாய நிலங்கள் இருக்கு, அது போக ஊர் இருக்கு. புரியுதுங்களா? அப்போ அரசாங்க புறம்போக்கு நிலங்கள்னு இருக்கும் இல்லையா, அதை பயன்படுத்துவாங்க. இதுதான் எல்லா இடத்துலயுமே நடக்கக்கூடியது. நீர்நிலைகளை ஆக்கிரமிச்சு, நீர்நிலைகளை அழிச்சு அந்த இடத்துல சிப்காட்டு கொண்டு வரணும்னு எந்த இடத்துலயும் சகோதரி கீர்த்தனா அவர்கள் பதிவு செய்யல. அவங்க அதை சொல்லல, அந்த இடத்துல தொழில்துறைகள் வரும் அப்படிங்கறத மட்டும் தெளிவா சொன்னாங்க. ஆமா, ஆனா மக்கள் கிட்ட நீர்நிலைகள் இருக்கக்கூடியது மக்கள் கிட்ட கையகப்படுத்தினது. ஏன்னா மக்களுக்கு அவங்களுக்கான நஷ்டஈடுகளை தமிழக அரசு, மத்திய அரசாங்கமும் கொடுத்திருக்கிறது. சரிங்களா? இப்ப அடுத்த கட்ட நடவடிக்கை தமிழக அரசு என்ன செய்யும்? ரத்து அப்படிங்கறது மட்டும் இருக்கு. அதுக்கு அடுத்தது என்ன செய்யும் அப்படிங்கிறது தானே இன்னைக்கு கேள்வியா இருக்கு. ரத்து பண்றது மக்களுக்காக தானே பண்ணுவாங்க, மக்களுக்கு தான் கொடுப்பாங்க. என்ன பண்ணுவாங்க? நீங்க எல்லாத்துக்கும் உடனே விடை தேடணும்னு நீங்க நினைக்கிறீங்க. புரியுதுங்களா? அவங்க பொங்கி எழு தோலா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திமுக காரங்க பொங்கவே இல்லாமதான் ரத்து அப்படிங்கறத முதல்வர் கொண்டு வந்தாரா? பரந்தூர்ல விமான நிலையம் கிடையாது. விமான நிலையம் தமிழகத்துக்கு வேண்டாம் இந்த இடத்துலயும் அவர் குறிப்பிடல. விவசாயிகளையும் விவசாய நிலங்களையும் நீர்நிலைகளும் அழிச்சு அப்படி ஒரு வளர்ச்சி வேண்டாம்ன்றதுதான். இதுக்கு 10 ஆண்டுகள் பின்தங்குதுன்னா தங்கிட்டு போகுது, அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை. விவசாயத்தை அழிச்சுதான் அவ்வளவு ராக்கெட் வேகத்துல வளரணும்ன்றது எந்த ஒரு இதுவும் கிடையாது. இருக்கக்கூடிய ஒரு நெல் மூட்டைக்கு 40 ரூபாய் வாங்கிக்கிட்டு அந்த நெல்லை காப்பாத்துறதுக்கு ஒரு குடோன் அமைக்காத வக்கு இல்லாதவங்க தான் நீங்க 2 பேருமே. நீங்க இதெல்லாம் நினைச்சு கவலைப்படலாமா? அப்போ கஜானாவே காலியா இருக்கு, குடோன் அமைக்கிறதுக்கு கூட காசு இல்லைன்னு சொல்லக்கூடிய கவர்மெண்ட்டை குறை சொல்றேன். நீங்க கார் குடுக்கறதுக்கு மட்டும் காசு இருக்கு? குடுக்கறது தப்பே கிடையாது, கொடுத்துதான் ஆகணும். கஜானால காசு இருந்தாலும் இல்லாட்டாலும் கடன் வாங்கியாவது கொடுத்துதான் ஆகணும். அவங்க போய் மக்களை போய் சந்திக்கணும். நீங்க உங்களை மாதிரி மன்னர் வீட்டு பிள்ளைகள் இல்ல, உங்களுக்கு கார் கொடுக்குறாங்க உதயநிதி அவர்களுக்கு. அவர் டிஃபெண்டர் கார்ல வராரா, இன்னோவா கார்ல வராரா? யாரு எந்த கார்ல வரீங்க? இதுக்கு முன்னாடி அமைச்சரா இருந்தாரு ஏவாவேலு, எந்த கார்ல வந்தாரு? நேரு இருந்தாரு, எந்த கார்ல வந்தாரு? லேண்ட் குரூசர்ல தான் வந்தாரு. இன்னைக்கு வரைக்கும் அதுலதான் வந்துகிட்டு இருக்கிறாரு. துரைமுருகன் எதுல வந்தாரு? லேண்ட் குரூசர்ல தான் வந்தாரு. அதுக்கு பின்னாடி தானே அரசாங்கக்காரர் நீங்க வழி நடத்தி கொண்டு போயிட்டு இருந்தீங்க. நீங்க எல்லாம் மன்னர் வீட்டு பிள்ளைகளா இருந்தீங்க. இங்க அப்படி இல்ல, சாதாரண சாமானிய வீட்டு பிள்ளைகளா உட்காந்துகிட்டு இருக்கிறாங்க. பஸ்லயும் ரயில்லயும் வந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்படி யாரும் இங்க கிடையாது. இன்னைக்கு அந்த பஸ்ல ஏறி போறவங்க அதிமுக எம்எல்ஏ போயிட்டு இருக்காங்களா, திமுக எம்எல்ஏ போயிட்டு இருக்கிறாங்களா? இப்போ நான் ட்ரெயின்ல தான் வரேன்னு சொன்ன சபை ஐயங்கரன் ஒரு விஷயம் வந்து அவருடைய டீடைல்டு கார் இருக்குன்னு கொடுத்துட்டாரா? டிஃபெண்டர் கார்ல தானே சார் வாங்கி இருக்கிறேன்னு வந்து ஒரு லிஸ்ட் வெளியா இருந்துச்சுல, நீங்க பாக்கலையா? இல்ல புரியல, நான் ப்ரூஃப் எடுத்து காட்டவா? சபரி, உங்களுடைய தாவேகா எம்எல்ஏ அவர்கள் நான் ட்ரெயின்ல தான் வரேன், என்னோட ஐடி கார்டு காட்டினதா எம்எல்ஏன்னு நம்புறாங்க, நான் நடந்து வரேன், இங்க வரும்போது ஆட்டோல வரேன், உள்ள என்டர் ஆகும்போது தலைமைச் செயலகத்துக்கு சொல்ல முடியும். அதுதான் சார் அவர்கிட்ட இருக்கக்கூடிய டீட்டெயில்டே வந்து வெளியா இருந்துச்சு. சார் உங்ககிட்ட கார் இருக்கு,
30 லட்சம் ரூபாய் அக்கௌண்ட்ல நீங்க பணம் வச்சிருக்கீங்க, அது இல்லாம உங்களுக்கு இவ்வளவு சொத்துக்கள் இருக்கு அப்படின்னு அதை வெளியே காட்டின உடனே அவர் வந்து இல்ல இதுக்கு சாரி தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு போனார்ல, அதுக்கு என்ன பதில் நான் கேக்குறேன். நானுமே கார் வச்சிருக்கேன் தான் கொடுத்திருக்கேன். சரிங்க சார், அவர் எதுவுமே இல்லன்னு தானே சொல்லிருக்காரு. நான் திரும்பவும் சொன்னேன், நான் கார் வச்சிருக்கேன்னு கொடுத்திருக்கிறேன். நீங்க உங்க காரை எடுத்துட்டு போனா நான் ஒரு ஐட்டன் எடுத்துட்டு எல்லா இடத்துக்குமே சுத்திர முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, அதுக்குதான் வந்து தமிழக அரசு அதற்கான வந்து செலவுகளை வந்து டிராவலிங் எக்ஸ்பென்சஸ் குடுக்குறாங்க இல்லையா? டிராவலிங் எக்ஸ்பென்சஸ் நீங்க குடுக்குறீங்க இல்லையா, ஒதுக்குறீங்க இல்லையா, அந்த தொகையில தான் நீங்க கார் வாங்க போறீங்க. ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல. நீங்க எப்படி வந்து அரசு அதிகாரிகளுக்கு முந்திரி பக்கடாவும் டீயும் வாங்கி கொடுக்கறதுக்காக தான் நாங்க லஞ்சம் வாங்கிக்கிட்டு இருக்கோம்னு சொன்னீங்களோ, அதை நிறுத்துறதுக்காக தான் 6,85,00,000 ரூபாய் பணத்தை ஒதுக்கி நீங்க இதுல வாங்கி கொடுங்க, முந்திரி பக்கடா வாங்கி கொடுக்குறீங்களோ, ஜூஸ் வாங்கி கொடுக்குறீங்களோ, ஆனா மக்கள்கிட்ட வந்து லஞ்சம் வாங்காதீங்கன்றதை தெளிவுபடுத்திருக்கிறார். இந்த சார் இப்போ நான் அதுக்கான வந்து ப்ரூஃப் வந்து அவருடைய கார் அப்படிங்கிறதுக்கே நான் வந்து பாருங்க, இந்த நம்பர் சரிங்களா அவரோடதுதான். ஓகே, இப்போ கார் கேட்டவர் யாரு? கார் அவர்தான் சார். ரொம்ப சந்தோஷம், அவர் தானே சார் சொன்னாரு என்கிட்ட கார். சந்தோஷப்பட்டிருக்கலாம். கார் கேட்டது யாரு? கார் யார் கேட்டாங்க? நாங்க யாருமே கார் கேட்கலன்னு தானே சொல்றாங்க. விடுதலை சிறுத்தைகளுடைய சட்டமன்ற உறுப்பினர் இல்லாதவங்களுக்கு கொடுங்க. நான் திருப்பி என்ன கேட்கிறேன் புரிஞ்சுக்கங்க. விடுதலை சிறுத்தைகளுடைய சட்டமன்ற உறுப்பினர் தான் கோரிக்கை வைக்கிறார். உங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுறாங்க. விருப்பம் இருக்கிறவங்க வாங்கிக்கங்க, இல்லாதவங்க விட்டுடுங்க. உதயநிதிக்கு வீடு இருக்கு, எதுக்கு குறிஞ்சி இல்லத்தை வாங்கி வச்சிருக்கிறாரு? கேட்க வேண்டியதானே நீங்க. அவர் எதிர்கட்சி தலைவர் சார். இல்ல நான் புரியலையா உங்களுக்கு? அவர்கிட்ட வீடு இருக்கா இல்லையா? இருக்கு. அவருக்கு எதுக்கு வீடு? வெளியூர்ல இருந்து வராரா? கவர்னருக்கு கூட தான் வந்து வீடு இருக்கு, அவருக்கு எதுக்கு வந்து மாளிகைன்னு கேப்பீங்க? அவர் இங்க இருக்கிறாரா? அவர் இந்த ஊருக்காரரா அப்படின்னு கேப்பீங்களா? நான் கண்டிப்பா கேட்கதான் செய்வோம். நீங்க அப்படிதான் கேக்குறீங்க. அவர் கேட்கல கேள்வி, கவர்னர் கேட்டாரா? நீங்க தானே கேக்குறீங்க. இப்போ கேட்டது யாரு? அதுக்கான பதில சொல்லுங்க. அத கடந்து போக வேணாம் சார். இப்ப நான் கார் வேணும்னு கேட்டது யாரு? கார் வேணும்னு கேட்டது வந்து விசிகா தானே, சரிங்களா? அது தலைவருக்கு கொடுங்க, இல்லாதவங்களுக்கு இருக்கிறவங்க வாங்கிக்கங்க. இதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை? நான் என்ன கேக்குறேன்னா, இப்போ நீங்க அப்படியேதான் வந்து அந்த இடத்துல தீர்மானம் கொண்டு வரும்பொழுது கூட உங்களுடைய திமுக காரங்க வாங்க போறாங்க, அண்ணா திமுக காரங்க வாங்க போறாங்கன்னு பாக்குறீங்களா? இதுல மானம் ரோசம் உள்ளவர்கள் அவங்க கண்டிப்பா வந்து வாங்கிப்பாங்க. அறிக்கை ரோஷோ மானம் இருக்கிறவங்க வந்து வாங்கிப்பாங்க அப்படிங்கிறீங்களா? வாங்கிப்பாங்க. அவங்களுக்கு இல்லங்க, அததாங்க அப்படி சொன்னேன். கண்டிப்பா வந்து வாங்குவாங்க. இதெல்லாம் பேசினாங்கல்ல, வந்து வாங்குவாங்க. அவர் என்ன பண்ணிருக்கணும்? நான் வர்றதில்ல, எனக்கு குறிஞ்சி இல்ல வேண்டாம், எனக்கு வீடு இங்க பெரிய வீடு இருக்கு, திமுக காரர்கள் வேண்டாம் எழுதி கொடுத்துட்டாங்க, கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்க. திமுக எங்களுக்கு எல்லாம் கார் எல்லாம் வேண்டாம். நல்ல விஷயம், நம்ம இல்லாதவங்க யூஸ் பண்ணிக்கிட்டோம். அதை நீங்க வெளியிட்டுக்கலாமே. கார் இல்லாதவங்க தமிழக அரசு உங்களுடைய போய் பாக்குறதுக்காக தமிழக அரசு ஹெல்ப் பண்றாங்க. உங்களுக்கான தேவையானதை நாங்க செய்யறோம். இந்த அளவுக்கு வந்து படி இவ்வளவு 75,000 வந்து ஏத்தி இருக்கும் அப்படிங்கிறத நீங்க கொடுக்கலாமே. முதலமைச்சர் தமிழ்ல அவர் முதல்வர் விஜயா, எனக்கு புரியல. மக்கள், அதாவது எங்களை போன்ற மக்கள் அமர வைத்திருக்கிற, நான் திருப்பியும் சொல்றேன், மக்கள் அமர வச்சிருக்கிறாங்க. புரியுதுங்களா? உங்களை போன்றவர்கள் சொல்லாதீங்க ஒரு சாயத்தை பூசிக்கிட்டு. புரியுதுங்களா? நீங்க திமுக காரர்களாக பேச போறீங்க அப்படின்னா திமுக காரர்களாக பேசுங்க, ஒன்னும் தப்பு கிடையாது. என்ன, அதையும் பேசலாம். நம்ம மக்களுக்கான ஒரு ஆட்சி இங்க நடந்துகிட்டு இருக்குது. என்ன, அவர் இன்னைக்கே எல்லாத்தையும் பண்ணணும்னு ஆர்டர் போடுறதுக்கு நீங்க யாரும் அதை சொல்லுங்க முதன்னு கேக்குறேன். இன்னைக்கே எல்லாம் பண்ணணும்னு சொல்ல சார், மக்கள் கேக்குற கேள்வியை தான் சார் நான் திருப்பியும் நான் என்ன கேக்குறேன்னா, உடனே ஒரே நாளையில எல்லாத்துக்குமே நீங்க விடை தேடிடலாம் நினைக்காதீங்க. என்ன, டி.கே. பிரபு சொன்னாரு இத்தனை மலைகளை காணணும், அதை பத்தி பேசுங்களேன் கொஞ்சம். பேசலாம் சார். அதுவும் 18 மலைகளையும் குன்றுகளையும் காணோம்னு பேசியிருக்கிறாரு. என்ன, என்னுடைய அருமை நண்பர் இவரு அரப்பூர் ஜெயராமன் போயிட்டு டேப்பு புடிச்சு அளந்துகிட்டு இருக்கிறாரு. என்ன, இவ்வளவுதான் எடுக்கணும், அதை தாண்டி இவ்வளவு எடுத்திருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இத பத்தி விவாதிக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லையே. இதுல எல்லாம் நஷ்டம் ஏற்படலையா? மக்கள் பணம் கொள்ளையடிக்கப்படலையா? இன்னைக்கு வந்து கேரளா மாநிலத்துக்கு போய்கிட்டு இருந்த கூடிய கனிம வளங்கள் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்குல்ல. சரி, இந்த கனிம வளங்களை வந்து காணவில்லை, மலைகளை காணவில்லை, குன்றுகளை காணவில்லை, இந்த இடத்துல இந்த அளவுக்கு கனிமங்கள் வந்து சுரண்டப்பட்டிருக்கிறது வந்து அவர் தானே வந்து லிஸ்ட் போட்டு படத்தை எல்லாம் காட்டுறாரு. அப்புறம் ஏன் நடவடிக்கை எடுக்கல? அததான் நீங்க வந்து விளையாட்டுத்தனமா ஒண்ணு சொல்லிட்டு இருக்கிறீங்க. இப்பதான் காணோன்றதெல்லாம் கண்டுபிடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு உண்டான ஆய்வுகள் உட்படுத்தணும். அதுல எவ்வளவு இருக்குது என்னன்றத ஒவ்வொன்றத்தையும் பண்ணி அறிக்கையை தாக்கல் செஞ்சு குழு போட்டுதான் நடவடிக்கைகள்லாம் எடுக்க முடியும். போன உடனே போற வழியில போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போலான்ற விஷயம் இல்ல இது.
புரியுதுங்களா? நீங்க ஒருத்தர் சாதாரணமா ஒண்ணு பண்ணீங்கன்னா திமுக காரர்கள் திமிங்கலம் வாய்க்குள்ள போனாலும் திரும்பி வந்துருவாங்க. அந்த மாதிரி ஆட்கள். புரியுதுங்களா? அடிப்படையில இருக்கக்கூடிய ஆதாரங்கள் அத்தனையும் பக்காவா தயார் செஞ்சுதான் நீங்க நடவடிக்கையே எடுக்க முடியும். பக்காவா டேபிள்ல 3 ஃபைல்ஸ் வந்து டிபார்ட்மெண்டோட 3 ஃபைல்ஸ் பக்காவா எல்லாம் ரெடியா டேபிள்ல இருக்கு. நடவடிக்கை எடுப்பாங்க. அது என்ன தேவைப்படும் போது யாரு சரியானதா? ஆமா, சரியானதுதான். சரியானதுதான். எது சரியில்லை? டேபிள்ல இருக்கு எல்லாமே வந்து ஆதாரத்தோட ரெடியா டேபிள்ல இருக்கு. தமிழக முதல்வர் சொன்னாரு. கேளுங்க, அந்த ஃபைல்ஸை ஏன் இவ்வளவு நேரம் தாமதமாக வைத்திருக்கிறீர்கள்? உடனே நடவடிக்கை எடுக்கணும். அதுல எந்த தாமதமும்? அது சொன்னது யாரு உங்களுக்கு? சொன்னது யாரு? இன்னும் நடவடிக்கை எடுக்கலன்னு தானே கேள்வி. அதை சொன்னது யாருங்க? எல்லாம் ரெடியா இருக்குன்னு சொன்னது யாரு? தமிழக முதல்வர். அவருக்கு தெரியாத நடவடிக்கை எடுக்கிறதுக்கு? அவர் தானே தமிழக முதல்வர். அவர் தானங்க தமிழக முதல்வர். இருக்கு, அப்புறம் ஏன் தாமதங்கிறது? சொன்னது உங்களுக்கு யாருங்க? அவர் தானங்க சொல்றாரு. அவருக்கு தெரியாதா என்ன பண்ணணும்னு? தமிழ்நாட்டினுடைய முதல்வர் நானா நீங்களா அவரா? அவர் தானே. அவர் தானே சொல்லியிருக்கிறாரு இருக்குன்னு சொல்லிட்டு. நிதித்துறையினுடைய அமைச்சர் போற போக்குல தவறான தகவலை பதிவு செய்யல, ஆதாரங்களோட இருக்கு, அதுக்கான நேரம் வரும்போது அதை நாங்க வெளியிடுவோம்னு சொல்றாரு. அதற்கான நேரம் வரும்போதுன்னா உட்கார வச்சு நல்ல நேரம் பார்த்து கொடுக்கறது இல்ல. புரியுதுங்களா? பத்திரிகை அடிச்சு முகூர்த்தம் வாங்க எங்க வீட்டுலன்னு கூப்பிடுறது இல்ல. அதற்கான இன்னும் அடிப்படையான தேவைகள் என்னென்ன இருக்கோ அத்தனையிலும் அதிகாரத்துக்கு உட்பட்டு என்னெல்லாம் செய்யணுமோ அத்தனையுமே செஞ்சுட்டு போறதுதான். புரியுதுங்களா? நீ இல்லைன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? எங்களுக்கு பெயில் கொடுங்க. அவன் கேஸே இந்த ஒரு படத்துல செந்தில் பாலாஜி சொல்றீங்களா? யாரா? செந்தில் பாலாஜி சொல்றீங்களா? நான் சூரிய சொல்ல வந்தேன். நீங்க எதுக்கு செந்தில் பாலாஜி போய் பாக்குறீங்க? இல்ல, அவர் தானே பெயிலுக்காக போய் நின்னார் 2 நாளைக்கு முன்னாடி, அதனால சொல்றேன். இந்த படம் வருத்தப்படாத வாலிபர் சங்கம்னு ஒரு படம் இருக்கு, பாத்திருக்கீங்களா? அந்த படத்துல சூரிய கட்டி வச்சிருவாங்க துப்பாக்கி காணாம போனதுக்கு சத்யராஜ் வீட்டுல. அவரை போட்டு ரொம்ப நேரமா அடிச்சுட்டு இருப்பாங்க. துப்பாக்கி கிடைச்சிருச்சுன்னு. ஏன்னா துப்பாக்கி கிடைச்சிருச்சுலன்னா என்ன கழட்டி விடுன, உனக்கு கட்டவே இல்லை போறான்னு, கட்டவே இல்லையா அப்படின்னு. அந்த மாதிரி இவங்க போய் நிக்கிறாங்க, எங்களுக்கு பெயில் கொடுங்கன்னு. சார் நாங்க விசாரணைக்கு தான் கூப்பிட்டுருக்கோம், வழக்கே போடல. வழக்கே போடல, நீ வந்து எதுக்கு பெயில் கேட்கறன்னு கேட்கிறாரு ஜட்ஜு. அப்புறமா இன்னைக்கே விட்டுருவோன்னு சொல்லுங்கன்னு. அந்த மாதிரி ஆட்கள் தான் நீங்க. அவர் சொல்றாரு, நீங்க எப்படி பாக்குறீங்க உங்களுடைய கைதை? நான் காமெடியா பாக்குறேன். காமெடியா காமெடியா தான் பார்க்க முடியும். நீங்க பெரிய ஜீனியஸா உங்களை பாக்குறதுக்கு? வாயை திறங்க, முதல் வாயை திறந்து கேட்டுக்கிட்டு இருக்கிற அத்தனையும் உட்காந்து பதில் சொல்லுங்க. 70 ஆண்டுகளுக்கு நிகரா உட்காந்து பதில் சொல்லிட்டு இருக்க 2 ஆண்டுகள்ல. சினிமா செய்திகளை நான் பார்க்க மாட்டேன். சினிமாக்காரர் இன்னைக்கு என்ன உதைக்கிறாரு தெரியுதா? உங்க அப்பா இன்னைக்கு அந்த இடத்துலயே இல்லையே. உங்க தாத்தா இருக்கும்போது நடந்ததா? உங்க அப்பா காலத்துல நடந்ததா? நீங்க தலையெடுத்தும் போது அப்புறம் தான் நடந்தது. உங்களுடைய முன்னாள் அமைச்சர்கள், உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுடைய வாய் எந்த அளவுக்கு? ஆனா இன்னைக்கு சட்டமன்ற மாதிரி தெரியலையே சார், ஏதோ சினிமா பாக்குற மாதிரி. இத்தனை ஆண்டுகள் நீங்க பாத்துட்டு இருந்தீங்களா? அதுக்கு பதில் சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி நான் என்ன கேக்குறேன், 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு மக்கள் பிரச்சனைகளை பேசுற தெரியலையே. நான் சொல்லிடுறேன். இதுக்கு முன்னாடி என்னைக்காவது நீங்க சட்டமன்ற நிகழ்வு போய் பாத்திருக்கீங்களா? இன்னைக்குதான் முதல் முறையா பாக்குறீங்க. ஆமா தானே? இதுக்கு முன்னாடி இருந்துச்சு திமுக ஆட்சியில. நீங்க ஒளிபரப்பு பண்ணதான் பாத்திருப்பீங்க, நேரடியாக பாத்திருக்க மாட்டீங்கல்ல. பார்லிமெண்ட்ல பாத்திருக்கோம் சார். நான் கேக்குறது தமிழக சட்டமன்றையே பாத்திருக்கேன். பார்லிமெண்ட்டும் அப்படிதான் இருக்கும், லோக்சபாவும் அப்படிதான் இருக்கும், ராஜ்யசபாவும் அப்படிதான் இருக்கும். புரியுதுங்களா? நீங்க மட்டும் தான் டிரான்ஸ்பரன்சியா காட்டுறீங்க. யாருக்கு? ஆமா சொல்லுங்க. திமுக காட்டுச்சுன்னு சொல்லுங்க, அண்ணா திமுக காட்டுச்சுன்னு சொல்லுங்க, காங்கிரஸ் காட்டுச்சுன்னு நீங்க தான் காட்டுறீங்கன்னு சொல்றேன். ஆமாங்க. அவங்க வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய எம்எல்ஏக்கள் வந்து பேசுவதற்கே திணறினா கூட, ஒரு சில தவறுகள் நடந்தா கூட அதை வெளிப்படையா போட்டு காட்டக்கூடிய தமிழக வெற்றி கழகம் தான். இந்த அரசு தான், இந்த தமிழ்நாடு அரசு தான் அதை காட்டிக்கிட்டு இருக்கு, ஒளிபரப்பு பண்ணிக்கிட்டு இருக்குது. அவங்க அதை நடத்தி அசிங்கப்படல, அவமானப்படல, ஆனாலும் முயற்சி செய்யறாங்க. புரியுதுங்களா? இங்க இருக்க பூராவும் சாதாரணமான, அவர் ஒரு கார் வச்சிருக்கிறாரு, சரி கார் வச்சுட்டு போறாரு, நீங்க வேண்டான்னு சொல்லுங்க. நீங்க வேண்டான்னு சொல்லுங்க. மக்களுக்காக எங்கள்கிட்ட எல்லாமே இருக்கு, இல்லாதவங்களுக்கு கொடுங்க. முதல்ல நல்ல ஒரு நோக்கத்துக்காக தான் கொண்டு வந்திருக்காரு. அவர் கேட்கப்பட்டவர்களுடைய கேள்வி இங்க மறைக்கப்படுது. இதுதான் மடைமாற்றம் வேலைன்னு சொல்றேன், இதுதான் அதிகாரத்தினுடைய இயல்புன்னு சொல்றேன். ஏன் கேள்வியே நீங்க ஏன் மடைமாற்றம் பண்றீங்க? சாதாரண சாமானிய எளியவர். அவர் என்ன நோக்கத்துக்காக திரும்ப அவருக்கு சீட்டு கொடுத்தாரு தெரியுமா? அவர் எப்பேற்பட்டவர் தெரியுமா? வெளிப்படையா சொல்றாரு, எனக்கு இல்ல, கார் இல்ல, இருந்தா நல்லா இருக்கும், மக்களை போய் நான் சந்திப்பேன்னு சொல்றாரு. நான் குடும்பத்தோட எல்லா இடத்துக்கும் என் சொந்தக்காரங்களை பார்க்க போகணும்னு கேட்கல. நான் மக்களை போய் சந்திக்கிறதுக்கு, மக்கள் பிரச்சனையை தீர்ப்பதற்கு வேணும்னு சொல்றாரு. அதுக்காக உடனே அவர் கொடுக்கிறார், அப்ரூவல் கொடுக்கிறார்.
உடனே போங்க, மக்களை போய் சந்திக்கணும்னு. நீங்க சட்டமன்ற உறுப்பினரை போய் பார்க்கணும், அவர் எங்கேயோ பஸ்ஸுக்காக நின்றுகிட்டு இருக்கிறாரு, இல்ல ஒரு பொது போக்குவரத்துக்காக நிக்கிறாரு, அவரால் அந்த இடத்துக்கு வர முடியல, நீங்க என்ன சொல்லுவீங்க? நாங்க ஓட்டு போட்ட மக்கள் இங்க காத்துக்கிட்டு இருக்கோம், எங்க போயிட்டாரு சட்டமன்ற உறுப்பினர் கேட்பீங்க தானே? நானும் கேட்க தான் செய்வேன். அப்ப அங்க போகணும்ல, ஏன் போறது இல்ல? தலைமைச் செயலகத்துல ஒரு அறை வாங்கி வச்சிருக்கீங்களே எதிர்கட்சி தலைவர்னு, அதுக்குள்ள எத்தனை நாள் போய் உட்காந்துருக்கீங்க? முதல்வர் அங்க உட்காந்துகிட்டு இருக்கிறாரு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும். என்னைக்கு ஆட்சியில வந்து உட்கார்ந்தாரோ அதுல இருந்து திங்கள்ல இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாரு. நீங்க ஏன் போகல? உங்களுக்கு ஒதுக்கப்பட்டது தானே. எல்லா அமைச்சர்களும் அங்க போய்கிட்டு இருக்கிறாரு. ஆமா, அசம்பிளிக்கு எத்தனை நாள் வந்துகிட்டு இருக்கிறீங்க? அவர் 2 நாள் லீவ் ரெஸ்ட்ல இருக்காரு. எதுக்கு? என்ன ரெஸ்ட்? மண்ணள்ளி போட்டீங்களா? ஜல்லி போட்டு வந்தீங்களா? ஐயா, நீங்க நடக்கிறதே இந்த 40 நாள் தான். இதுல எதுக்கு உங்களுக்கு 2 நாள் ரெஸ்ட்? இப்போ லஞ்சம் வாங்கினதும் கொடுத்தவர்களும் வந்து திமுக காரர்கள் சொன்னாங்க. இருங்க, அதாவது திமுக நான் என்ன கேக்குறேன், எல்லாத்தையுமே ஓப்பனா சொல்லுவாங்க. உங்க அத்தனை பேருக்குமே எல்லாம் ரெடியா தான் இருக்குது, புரியுதுங்களா? நீங்க வந்து திமுக காரன் பார்க்காத ஜெயில் இல்லைன்னு சொன்னீங்களா, அதெல்லாம் இன்னைக்கு உண்மையா மாத்தி காட்டுறதுக்கு தான் இன்னைக்கு மக்கள் வந்திருக்கிறாங்க. மக்களாட்சி நடந்துகிட்டு இருக்குது. எல்லாருமே எல்லாம் தான் பண்ணதான் போறீங்க. யார் யோக்கியம் அதை சொல்லுங்கன்னு கேக்குறேன். நான் என்ன கேக்குறேன், ஒரு 25-30 ஆண்டுகளுக்கு முன்பு போயிடுவோம், 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி போயிடுவோம். என்ன டிஆர் பாலுவனுடைய நிலை என்ன? துரைமுருகனுடைய நிலை என்ன? மன்னர் பரம்பரையா? இல்ல. அப்புறம் என்ன? சாதாரண கோழி தொழிலாளி. இன்னைக்கு எப்படி இவ்வளவு? ஏவாவேலனுடைய நிலை என்ன? பொன்முடியினுடைய நிலை என்ன? இவருடைய நிலை என்ன? ஜெகத் ரட்சகனுடைய நிலை என்ன? KN நேருனுடைய நிலை என்ன? அன்பில் மகேஷ் வீட்டினுடைய நிலை என்ன? இதெல்லாம் சொல்லுங்க, பேசுங்க. சிவசங்கர் யாரு? அனிதா ராதாகிருஷ்ணன் யாரு? ராஜகண்ணப்பன் யாரு? யோக்கியவான்கள் தானே நீங்க எல்லாம். இப்ப திமுக மேல நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொல்லிட்டு அசம்பிளிலையும் சொல்லியிருக்காரு ஆதவர்ஜுனா. அடுத்தது குற்றவாளிகள், அதாவது ஊழல் செய்தவர்கள் மேல வந்து, அது பினாமிகள் சொத்துக்கள் குவித்தவர்கள் மேல நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அடுத்தடுத்து ஏன்னா இப்போ செந்தில் பாலாஜி மேல ஆக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். அடுத்தடுத்து நடவடிக்கைகள் எப்போ வரும்? ஏன்னா சிவசங்கரன் அண்ட் வந்து பாத்தீங்க ஏவா வேலூர்ல இருந்து KN நேரு, ஜெகத் ரட்சகன், அடுத்தடுத்து லிஸ்ட் பெருசா போச்சு. ஆனா அதுக்கப்புறம் வந்து அப்படியே ஸ்லோவாயிடுச்சு. ஸ்லோவெல்லாம் ஆகல. நீங்க என்னன்னா ஒவ்வொரு விளம்பர இடைவெளியிலையும் பிரேக்கிங் நியூஸ் போடணும்னு நீங்க நினைக்கிறீங்க, புரியுதுங்களா? இது அப்படி இல்லை. அது ஒரு ப்ராசஸ். அதுக்கான அதிகாரிகள் இருப்பாங்க, அதுக்கான பேப்பர் தயார் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, அதுக்கான ஆதாரங்களை திரட்டிக்கிட்டு இருக்கணும். எந்த இடத்துலையும் தவறுதலா விட்டு ஒரு இடத்துல போயிடக்கூடாது, புரியுதுங்களா? இந்த பக்கம் நாங்க தான் போராடுறோன்ற பேர்ல போயிட்டு அண்ணன் ஆம்ஸ்டாங் வழக்குக்காக இங்க எல்லாத்தையுமே பண்ணிட்டு அங்க போய் CBI வழக்கு வேண்டாம், நாங்க CBCID விசாரிக்கணும் போய் 1.5 வருஷமா நிறுத்தி வச்சுக்க உட்காந்து வேடிக்கை பார்க்கக்கூடிய அரசு இல்லை. வந்த உடனே அதை ரத்து பண்ணிட்டு CBI விசாரிக்கட்டும்னு கொடுத்தாரு. அண்ணா நகர் மாணவிக்கு என்ன நடந்தது? அந்த 10 வயசு பிள்ளைக்கு நாங்க எல்லாத்தையுமே பண்ணிடுவோம்னு CBI வழக்கு எடுத்து விசாரிக்குது. ஏன் தடுக்கிறீங்க? தடுக்க வேண்டிய அவசியம் என்ன? அப்படியே அந்த சார் யாருன்னு கண்டுபிடிச்சா நல்லா இருக்கும். கட்டாயம் கண்டுபிடிப்பாங்க, அதுல மாற்று கருத்தே இல்லை. உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும். ஏன்னா அது மக்கள், ஏன்னா அந்த கொஸ்டின் மட்டும் அப்படியே கொஸ்டின் மார்க்காவே இருக்கு இல்லையா அண்ணா யூனிவர்சிட்டியோட வழக்கு. அப்படியே OPS இருக்கிறாருல்ல, அவரையும் ஒரு கோரிக்கை வைக்க சொல்லுங்க சட்டமன்றத்துல. என்ன அந்த தர்ம யுத்தம் நடத்தினார்ல, அம்மா மரணத்துக்கான உண்மை நிலையை கொண்டு வருவேனார்ல, அதையும் வெளியில கொண்டு வர சொல்லுங்கன்னு தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கை வைக்க சொல்லுங்க. நிறைவேற்றப்படுங்கிறீங்களா? அவருக்கு நிச்சயமா ஒரு கோரிக்கை வச்சாருன்னா நிறைவேற்றப்படும், கேட்க சொல்லுங்கன்றேன். கடந்த காலங்கள்ல பண்ணாரு, திருப்பி போய் 4.5 வருஷம் அவர் எடப்பாடியோட இருந்தாரு, திரும்ப 5 வருஷம் அண்ணா திமுகவுடைய ஆட்சி நடந்தது, 9.5 ஆண்டுகள் வாய் மூடி மௌனமா இருந்தாரு. இப்ப 3 மாசம் போயிடுச்சு, 9.25 வருடங்கள் போயிடுச்சு. மாற்றம் வரட்டுமே, மாற்றம் வந்திருக்குல்ல, மாற்றத்திற்கான ஒரு அரசாங்கம் தான் நடந்துகிட்டு இருக்குது. நீங்க வைங்க, கோரிக்கை வைங்க OPS அவர்கள்ட்ட. இந்த அரசாங்கத்திட்ட கோரிக்கை வச்சா அது பஸ் வரலன்னு பிள்ளைங்க சொல்றாங்க, உடனே வந்துருதா இல்லையா? அக்கா ஒருத்தவங்க ஹாஸ்பிட்டல்ல தன்னுடைய பிள்ளைய வந்து பிரசவத்துக்காக அனுமதிச்சுட்டு அங்க உட்காந்து வீடியோ போடுது. அக்கா இந்த மாதிரி இருக்கு, என்னுடைய அண்ணன் முதல்வர் அவர்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன்னு. தாய் மாமன் அந்த இடத்துல போய் நிக்கிறாரு, மறுநாளே போய் நின்னாருல்ல. எந்த இடத்துல எந்த பிரச்சனைனாலும் உடனடியா போய் பாக்குறாருல்ல. அவருக்கு ஒரு கோரிக்கை வைக்க சொல்லுங்க.
மறைந்த முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய மரணத்துல எங்களுக்கு மிகுந்த சந்தேகங்கள் இருக்கு. போன முறை நான் இயலாமையாயிட்டேன், ஆறுமுகசாமி ஆணையம் போட்டு அப்படி கிடப்புல போடப்பட்டிருக்குது. அதை உங்களை போன்றவர்கள் தான் இன்னைக்கு வெளியில கொண்டு வரணும். தமிழக மக்களுடைய நலன் கருதி இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் இன்னைக்கு ஆட்சி நடந்துகிட்டு இருக்குதுன்னு சொல்றாங்க. வெளியில இருக்கிறவங்க நம்புறாங்க. நாங்க நம்புறோமோ இல்லையோ, நான் திமுகல இருக்கிறேன், நீங்க அதை வெளியில கொண்டு வாங்கன்னு ஒரு கோரிக்கை வைக்க சொல்லுங்க. கோரிக்கை வைப்பாரா? இப்ப அந்த கோரிக்கைகள் வைத்தால் உடனடியாக நிறைவேற்றப்படும் அப்படின்னு நீங்க மாற்றம்னு சொல்றீங்க. ஆனா முன்னாள் எம்எல்ஏ, முதலமைச்சர் ஏமாற்றமாக மக்கள் 2 லட்சக்கணக்கான பேர் செஞ்ச தவறுக்கு கோடிக்கணக்கான மக்கள் இன்னைக்கு பாதிக்கப்படுறாங்க, இதற்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கிடைக்கட்டும், கிடைச்ச நல்லது தானே. தீர்ப்பு யாருக்கு? இந்த ஆட்சியை அகற்றப்படும். இல்ல, இந்த ஆட்சி அகற்றதுக்கு நீங்க யாரு? உங்களையாலே உங்களை ஜெயிக்க முடியல. என்னை எதிர்த்து நின்ன திமு ராஜேந்திரன் திமுக சிம்பல்ல நின்னாரு. என்ன எத்தனை கோடி செலவு பண்ணாருன்னு கேளுங்க. அதிமுக என்னை எதிர்த்து நின்னவர் 45-46 கோடியை செலவு பண்ணி தான் பணம் நின்னாங்க. கிட்டத்தட்ட 50 கோடி கிட்ட. ஒரே ஒரு பூத்துல மட்டும் 46 லட்சம் பிடிக்கப்பட்டிருக்குது கடந்த ஏப்ரல் மாசம் 21ஆம் தேதி அன்னைக்கு திமுகவனுடைய அலுவலகத்துல. யோகியவன்களா நீங்களாம்? பல கோடியை கொடுத்து தானே நம்ம பெரம்பூர்லயும் திருச்சி கிழக்குலயும் எத்தனை கோடிகள், எத்தனை 100 கோடிகள் செலவு செய்யப்பட்டது திமுகவாலன்றது தெரியாத எங்களுக்கு? சொல்லுங்க, இதுக்கெல்லாம் பதில் இருக்கா அவர்கிட்ட? நீங்க முதல்ல ஏன் தோத்து போறீங்கன்னு நினைக்க உணர்ந்துருக்கீங்களா? தாவேக்கா இந்த இடத்துல பணம் கொடுத்துதான், சாராயம் கொடுத்துதான், சாப்பாடு கொடுத்துதான் இந்த வெற்றியை பெற்றிருக்குன்னு நீங்க ஒரு நெறியாளரை சொல்லுவீங்களா? மற்றது எல்லாத்தையும் விட்டுருங்க. ஆட்சி நல்லா நடக்கல, மக்களுக்கான ஆட்சி இல்லை, எதுவுமே நடக்கல. காசு சாராயம் இதெல்லாம் கொடுத்த ஆட்சிக்கு வந்திருக்கு. கண்ணியத்தோட சொன்னது எப்படி சொன்னாங்களோ அதை மாதிரி களத்துல நின்றுருக்காங்க. 70 வருஷம் இங்க மக்கள்கிட்ட ஊடுருவி போய் இருந்த விஷயத்த இன்னைக்கு முளையிலே கிள்ளி போட்டிருக்கிறார்.